சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரயில்கள் மோதியதில் 6 பேர் பலியாகியிருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 6 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 6 பேர் பலியாகியிருக்கிறார்கள். முன்னோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பின்னால் வந்த பயணிகள் ரயில் மோதியதில் 6 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் ரயில்கள் மோதிய விபத்தில் 6 பேர் பலியாகியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிலாஸ்பூர் இருக்கக்கூடிய அந்த சரக்கு ரயில் மற்றும் பயணிகள் ரயில் மோதிய காரணத்தினாலே 6 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. மின்சார ரயில் சரக்கு ரயில் பெட்டிகள் மீது ஏறி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையிலே பார்க்கின்றோம். அந்த விபத்து எவ்வளவு கோரமாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை, அந்த பெட்டி எப்படி ஒரு பெட்டியின் மீது ஏறி நிற்கிறது, எவ்வளவு வேகத்தில் வந்து மோதி இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கும் என்பதை நாம் இந்த காட்சியை பார்க்கும் போதே உணர முடிகிறது. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 6 பேர் உயிரிழந்து விட்டதாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கக்கூடிய பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற விபத்துக்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்காகத்தான் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட விபத்துகள் முன்பு போல இல்லை, பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவ்வப்போது இது போன்று நடைபெறக்கூடிய இந்த ரயில் விபத்துக்கள் என்பது நெஞ்சை பதற வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், அவர்களை பற்றிய முழு விவரங்கள் எதுவும் தற்போது வெளியில் வரவில்லை. ஆனால் பயணிகளுடைய அந்த ரயில் விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த வழித்தடம் வழியாக செல்லக்கூடிய மற்ற ரயில்கள் தற்போது வேறு பாதைக்கு மாற்றிவிடப்பட்டிருக்கின்றன. சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் அங்கிருந்து உறுதிப்படுத்துகின்றது.